Hello friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது அரை கப் கோதுமை மாவு பயன்படுத்தி திருநெல்வேலி அல்வா கடையில கிடைக்கிற அல்வா மாதிரியே வாயில் வச்சதும் கரையக்கூடிய சுவையான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். இத இன்ஸ்டன்ட் வீட் ஹல்வான்னு கூட சொல்லலாம். இந்த வீட் ஹல்வால நம்ம எந்தவித ஃபுட் கலரும் சேர்க்காம மூணு பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்கா ஈஸியா டேஸ்டா செஞ்சிடலாம். இதை ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னா திரும்ப அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த ஹல்வா வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த ஹல்வாவை பெர்ஃபெக்ட்டா செஞ்சிடலாம். இனிமே அதிகமா காசு கொடுத்து கடையில வாங்காம திருநெல்வேலி லாலா கடை ஹல்வா டேஸ்ட்ல அரை கப் கோதுமை மாவுலயே 3/4 கிலோ ஹல்வா வரைக்கும் வீட்லயே பெர்ஃபெக்ட்டா ஹல்வா செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான இன்ஸ்டன்ட் திருநெல்வேலி ஹல்வா செஞ்சிடலாமா? ஒரு பவுல்ல அரை கப்பு சலிச்ச கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இந்த கப்பு வந்து 125 ml மாவு வந்து கண்டிப்பா சலிச்சுக்கணும். இப்போ இதுல ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் சேர்த்துக்கணும். நீங்க எந்த கப்ல கோதுமை மாவு அளந்துக்கிறீங்களோ அதே கப்ல 6 கப்பு வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு அளந்த கப்லயே ஒரு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு விஸ்கு வச்சுட்டு இதை கட்டிகள் இல்லாம ஓரளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ இதுல எந்த கப்ல வந்து கோதுமை மாவு அளந்தீங்களோ அதே கப்ல 5 கப்பு அளந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். மெஷரிங் கப்பு தான் இல்லை, நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான ஒரு பவுல்ல கூட அளந்து எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப்ல கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே கப்லயே எல்லா பொருட்களையும் அளந்துக்கணும். இப்போ இதை இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கிட்டேன். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கோதுமை மாவு அளந்த கப்லேயே 3 கப்பு சுகர் அளந்து எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடியெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இதை வந்து கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது இந்த அளவு ஃப்ரை ஆனதும் இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த கோதுமை மாவை ஒரு தடவை கலந்துட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். எப்போவுமே ஹல்வா செய்ய அடிகனமான பாத்திரம் இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹல்வா வந்து ஒட்டாமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே ஹல்வா செய்கிறப்ப ஹல்வா வந்து கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஹல்வாவில் கட்டிப்படாமல் ஹல்வா வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கைவிடாமல் கலந்துக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ இதை பார்த்தாலே தெரியும் கோதுமை மாவு ஓரளவுக்கு திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ இது இந்த அளவுக்கு திக்கானதும் நம்ம ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சிருந்த 3 கப்பு சுகர்லேருந்து அரை கப்பு சுகரை மட்டும் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க 2.5 கப்பு சுகரை வந்து இந்த கோதுமை கரைசலோடு சேர்த்துக்கணும். இதை கைவிடாமல் மறுபடியும் கலந்துக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இலகி இந்த கரைசலை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். மறுபடியும் கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 10 to 15 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு கெட்டியானதும் இதை வந்து பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ அதுக்குள்ளே சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பேனில் வந்து சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ சுகர் கரைஞ்சி நல்ல கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. அடுப்பை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணணும். நம்ம இந்த ஹல்வாவில் ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த கேரமலைஸ் பண்ணுற சுகரில் உள்ள கலரே வந்து இந்த ஹல்வாக்கு போதுமானது. திருநெல்வேலி ஹல்வா கடையிலலாம் இந்த மாதிரி சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி தான் சேர்ப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் செய்கிறோம். இந்த கிறிஸ்டல்லாம் கரைஞ்சி தேன் கலர் வர வரைக்கும், அதாவது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணிக்கணும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இதுதான் பெர்ஃபெக்ட் கலரு. இப்போ இதை உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை கரைசலோட உடனே சேர்த்துக்கணும். கேரமலைஸ் சுகரை சேர்த்ததும் இந்த மாதிரி பொங்கி தான் வரும். கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு லைட் கலராக தான் இருக்கும். நம்ம குக் பண்ண டார்க் கலராக மாறும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இதை பார்த்தாலே தெரியும் கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு மேலே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் நம்ம கலந்துக்கிட்டே இருந்து இது வந்து கெட்டியாக ஹல்வா பதம் வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை வந்து மொத்தமாக சேர்த்துறாம 3 தடவையாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நெய்யை வந்து முதல் தடவையாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஹல்வா வந்து நெய்யெல்லாம் உறிஞ்சிட்டு கொஞ்சம் சுருண்டு வரும். இப்போ மறுபடியும் 2வது தடவையாக கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம். கை விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். ஹல்வாவில் பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி ஹல்வாவோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஹல்வா சுருண்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு மறுபடியும் குக் பண்ணணும். இப்போ 3வது தடவையாக லாஸ்ட்டாக எல்லா நெய்யையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ மறுபடியும் ஹல்வா வந்து பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்ல சுருண்டு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருந்த கேஷ்யூநட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். ஹல்வாவோட கலர் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக இருக்குது. ஹல்வா நல்லா கெட்டியாகி பேனில் வந்து ஒட்டாத அளவுக்கு நல்ல சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து பார்த்தாலே போதும். ஹல்வா வந்து ரிப்பனாக இந்த மாதிரி விழுகணும். இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. பேன்லையும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ இது உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹல்வா கிளறி முடிக்கிறதுக்கு 35 நிமிஷம் எடுத்தது. இந்த ஹல்வா வந்து உடனே இறுகாமல் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். நீங்களும் ஹல்வாவை இனிமேல் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹல்வாவில் திருநெல்வேலி ஹல்வா டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான தித்திக்கும் ஹல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.